நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கம்பெனியில் ஆன்போர்ட் ஆகணுமா எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்கள் உங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், கரியர் கேப் இருக்கலாம், இல்லை நல்ல சேலரி கம்மி சேலரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங், கம்மி சேலரி, ஐடியில் வந்துட்டா, நான் ஐடியில் வந்துட்டா எப்படி வேணாலும் இருக்கலான்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஆன்போர்டு ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ரிலவெண்ட்டான ரோல். எக்ஸாம்பிளுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். AWS DevOps சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்பர் ஆஃப் டெவலப்பிங் ரிலவெண்ட்டாக நிறைய இருக்குது. உங்களுக்கு இதுக்கு ரிலவெண்ட் ஏதாவது ஐடியா இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஐடியா இல்லாட்டினாலும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு, உங்களோட ஸ்கில் செட்டுக்கு எந்த டெவாப்ஸ் ரிலவெண்ட்டாவோ இல்லை எந்த டெவலப்மெண்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும்ன்றத ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக எப்படி ஆன்போர்ட் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃப்ரீயாக எப்படி நீங்கள் ஆன்போர்ட் ஆக முடியும்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி நிறைய ஹெச்ஆர் டீமோட காண்டாக்ட் பண்ணி நம்மளோட பிளேஸ்மெண்ட் ரிலவெண்ட்டான டீம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடி கன்சல்டன்ட்ன்றதை மீன் பண்ணுவாங்க. ஐடி கன்சல்டன்ட்றது யாருன்னா இப்போ TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, L&T, Accenture, இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிஸும் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கேண்டிடேட்ஸ் ஏதாவது நீட் இருக்குது, ஒரு டெவலப்பர் ரிலவெண்ட்டாக கொடுங்க, டெஸ்டிங் ரிலவெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக நாக்ரி, லிங்க்டின்றது டக்குன்னு போட்டு அப்ளை பண்ணி அவங்க கேண்டிடேட்டை புஷ் பண்ணி புல் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்படி அவங்க போஸ்ட் பண்ணிட்டா நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு எப்படி தெரியும் உண்மையிலே உங்களுக்கு ஸ்கில்லாக இல்லையான்ட்டு? ஃபோன் பண்ணி ஃபுல் ஸ்டாக்கில் வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா அப்படின்றது எல்லாமே கேட்குறாங்க. இருக்குன்ட்டு கிளைண்ட்டுக்கு இன்டர்வியூ புஷ் பண்ணால் கேண்டிடேட்டுக்கு ஒன்றுமே தெரியல, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கெட்ட பேர் யாருக்கு? அந்த ஹெச்ஆருக்கு. அந்த கேண்டிடேட் போயிடுவாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி ப்ரொஃபைல் புஷ் பண்ணுறீங்க, ஒய் ஆர் யூ வேஸ்டிங் மை டைம், கிளைண்ட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெச்ஆர் இவங்களாமே டிசைட் பண்ணி ஐடி கன்சல்டன்ட் மூலியமாகவே கேண்டிடேட்ஸை நம்ம எடுக்கலாம். ஏன் ஐடி கன்சல்டன்ட்னா அந்த ஐடி கன்சல்டன்ட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவாலுவேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெயின்டு கேண்டிடேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா, நாலேஜ் இருக்கா இல்லையான்ட்டு லிமிட்டடாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த லிமிட்டட் கேண்டிடேட் மட்டும் தான் ஹெச்ஆருக்கு அனுப்புவாங்க. அவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் செலக்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு 5 அனுப்புகிறாங்கன்னா 1-2 ரிஜெக்ட் ஆகும். மறுபடியும் அடுத்தது கேட்பாங்க. பேக் டு பேக் கேட்குறனால ஹெச்ஆருக்கும் பெனிஃபிட், இந்த ஐடி கன்சல்டன்ட் டீமுக்கும் பெனிஃபிட். இந்த ஐடி கன்சல்டன்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ உங்களோட சிரிசி வந்து 10 lakhsனா அதில் 6 to 8%, 3%, 5% ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் கம்பெனிஸ் வில் டைரக்ட்லி பே டு ஐடி கன்சல்டன்ட். இவங்க தான் அந்த மேன் பவர் சொல்யூஷன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பிளேஸ்மெண்ட் செல் டீம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 90% வந்து அந்த ஐடி கன்சல்டன்ட் டீமோட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி என்னென்ன எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்ததில் டெவலப்பர் ரிலவெண்ட்டான ரோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. டேட்டா சயின்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு ரோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் கேண்டிடேட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு டு பி ஃப்ராங்க் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும், நான் படித்து இவ்வளோ நாள் வச்சு வேலை கிடைக்காம இருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட. நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்கள் ப்ரொஃபைலை எவாலுவேட் பண்ணி நீடு இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் முதல்ல ஆஃபர் பண்ணுறோம். ஏன் ட்ரைனிங்கிறத நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். ட்ரைனிங் எதுக்காகனா நம்ம ஐடி கன்சல்டன்ட்டுக்கு அந்த கேண்டிடேட் கொடுக்கும்போது சர்டிஃபைடான்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ்க்கு இந்த குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்றது எங்களை தான் கேட்பாங்க. நாங்கள் கொடுத்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி எங்களை கேட்பாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஐடி கன்சல்டன்ட் கேட்பாங்க, ஐடி கன்சல்டன்ட் எங்களை கேட்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இது வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அதனால தான் நீங்கள் ட்ரெயின்டாக இருந்தாலும் சரி, சர்டிஃபைடாக இருந்தாலும் சரி, நான் சர்டிஃபைடாக இருந்தாலும் சரி, முதல்ல ட்ரைனிங் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங்க்கு ரொம்ப கம்மியான காசில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டில் ட்ரைனிங் கொடுக்கும். இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆன்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு அடிஷனல் எதுவுமே பெருசாக நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் வந்து நம்ம புஷ் பண்ணால் நம்மளால் வேலை வாங்கிட முடியும் அப்படின்ட்டு அந்த ஐடி கன்சல்டன்ட்னு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க. ஒரு 20,000, 50,000, வாட் எவர் நமக்கு அது தெரியாது, இந்த டீம் தான் தெரியும். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரியும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்ககிட்ட வாங்கி புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 to 3 மாதத்துக்குள்ள உங்களை ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஆன்போர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே படிக்கிறீங்க, ஒருவேளை வேலை கிடைக்கலட்டா. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் போவாங்க, ட்ரைனிங்க்கு பே பண்ணுவாங்க, ஆனால் பெருசாக வேலை கிடைக்காது, அப்புறம் வேறு லைன் மாறுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கான சார்ஜஸ், பிளேஸ்மெண்ட்கான சார்ஜஸ் நம்ம வாங்கிட்டு, ஆனால் டெஃபினட்டாக உங்களால் ஆன்போர்ட் பண்ணிட முடியும். ஆன்போர்ட் ஆகலட்டா ரீஃபண்டுக்கான ப்ராசஸை நம்ம இனிஷியேட் பண்ணி கொடுப்போம். இந்த ரீஃபண்டு ஆகவே ஆகாது டு பி ஃப்ராங்க், ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடச்சிடும்.
அதனால் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஆன்போர்ட் ஆக முடியும், ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல கம்பெனிஸ்குள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் ஒரே பண்ண வேணாம், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. டெஃபினட்டாக சொல்கிறேன், டெவலப்மெண்ட் ரிலவெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஆன்போர்ட் ஆகும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் டு எண்ட் கைட் பண்ணி உங்களுக்கு ஆன்போர்ட் ஆகிற வரைக்கும் 100% ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் மறக்காம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் ஆர் இது நீங்கள் கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள். என் சைட்லேருந்து நான் அப்டேட் பண்ணுறேன்.